வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நாம இன்னைக்கு ஷதீர் வித்வான்னு சொல்லிட்டு சிக்கு ஆப் வெப்சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த ஒரு செம்மையான வெப்சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். இந்த வெப்சீரிஸ் உண்மையான வேற லெவலில் இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆன்ல வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டான வீடியோஸ்ல காட்டும். வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பெட்ரூம்ல தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தனா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் படுத்திருப்பாங்க இல்லையா, இவங்க தாங்க நம்ம வெப்சீரிஸோட ஹீரோனியே. இவங்களோட பேர் ரம்யாங்க. பக்கத்துல அவருடைய கணவர் தான் படுத்திருக்காரு. இவரோட பேர் ராஜுங்க. இப்ப நம்ம ரம்யா என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே தூக்கத்துல இருந்து பக்கத்துல தண்ணி இருக்கான்னு பாப்பாங்க. தண்ணி இல்லாததால அப்படியே அவங்க தூக்க கலகத்துல அப்படியே இறங்கி வரும்போது வழியில பார்த்தனா அவங்க குழந்தை வருவாங்க. உடனே வந்தவன், அண்ணி 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 எங்க கிளம்பிட்டீங்க? இங்க பாரு, எனக்கு செம்ம தூக்கமா இருக்கு, சோ தயவு செய்து என்கிட்ட விளையாடாத. அட அண்ணி, குழந்தைனாருனா என்ன? அண்ணியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. உங்ககிட்ட விளையாடாம நான் யார்கிட்ட விளையாட போறேன்? இங்க பாரு, எனக்கு ரொம்பவும் தண்ணி தாகமா இருக்கு, நான் கிச்சனுக்கு போகணும், வழி விடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நகரும் போது டப்புன்னு கால் வழிக்கு அவன் மேல விழுப்பாங்களா. அவனு என்ன பண்ணனா, அவங்கள ஒரு மாதிரியா கட்டி பிடிப்பாங்க. இவன் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ மேல படுத்திருந்தார் இல்லையா, அவனுடைய தம்பிங்க. இப்படி இவன் என்ன பண்ணனா, அவங்க அண்ணியை கட்டி பிடிக்கும் போது உடனே அவங்க டென்ஷன் ஆயிட்டு, நீ ஏன் இப்படி பண்ற, என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விடும் போது இப்ப இவன் என்ன சொல்லனா, ஏன் நீ இப்படி கோவப்படுறீங்க? ஆரம்ப கட்ட காலத்துல நீங்க எப்படி என்கிட்ட வழிஞ்சிங்கன்னு நல்லா ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பிளாஷ்பேக் தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தனா ஒரு 2 பேர் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் நைட் பெட்டை ரெடி பண்ணுவாங்க. இவனுக்கு 2 பேர் யாருன்னா நம்ம ஹீரோடைய தம்பிங்க தாங்க. அந்த ஹாஃப் அண்ட் டிஷர்ட் போட்டிருக்கான் இல்லையா, இவனோட பேர் கார்த்திங்க, அவனோட பேர் ரகுங்க. இப்ப இவங்க 2 பேரும் அந்த பெட்ரூம் அப்படியே அலங்காரம் பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனி வராங்க. வந்தவங்க அந்த பெட்ரூம் பார்த்துட்டு, பரவாயில்ல இவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு 2 பேர் சண்டை போட்டுப்பாங்க. நான் தான் நீ பண்ண அப்படின்னு சொல்லி 2 பேர் சண்டை போடும் போது உடனே கார்த்தி என்ன சொல்லணும்னா, அடா அண்ணி இது ஃபுல்லா நான் தான் ரெடி பண்ண அப்படின்னு சொல்லும்போது உடனே ரகு என்ன சொல்லணும்னா, நான் தான் இதை ரெடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சண்டை போட 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கும்போது இப்ப அவங்க அண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, சரி சரி விடுங்க, நீங்க 2 பேரும் சேர்ந்து நல்லாவே ரெடி பண்ணிருக்கீங்க அப்படின்னு அவங்க இவங்க 2 பேர்த்து சொல்லும் போது இப்ப ரகு என்ன சொல்லுவானா, அண்ணி உங்களுக்கு அண்ணனுக்கு சேர்த்து பால் ரெடி பண்றேன், அண்ணனுக்கு பால் கொடுங்க, ஃபர்ஸ்ட் நைட்ல அவருக்கு பால்னா ரொம்ப பிடிக்கும் அப்படி சொன்ன உடனே அவங்க உடனே ஒரு மாதிரியா யோசிப்பாங்களா. உடனே பக்கத்துல இருந்த என்ன சொல்லனா, டே அன்னிக்கு பால் பிடிக்காதரா, அவங்களுக்கு தயிர் தான் பிடிக்கும், அண்ணன் வந்து தயிர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் டபுள் மீனிங்ல பேச உடனே இது அவங்களுக்கு புரிஞ்ச உடனே அவங்க அண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, டப்புன்னு அவனை செல்லமா கண்ணத்துல அறையும் போது அதே டைமுக்கு நம்ம ஹீரோ அவங்க வந்துருவாங்க. அவரை பார்த்த உடனே அவனுக்கு 2 பேரும் டப்பு டப்புன்னு ஓடிடுவாங்க. ஒன்னதுக்கு அப்புறம் இப்ப இவர் என்ன கேட்பாருன்னா, ஆமா இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இதுக்கு இவன் என்ன சொல்லனா, உங்களோட 2 தம்பியும் ரொம்ப ரொம்ப அருந்தவாளா இருக்காங்க. ஓ அப்படியா, உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் அவங்களை விட ரொம்ப அருந்தவாளு அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு வந்து அவளை அப்படியே பெட்ல சாய்க்கும் போது இப்ப பிரசன்ட்ல தாங்க காட்டுறாங்க. ஆமா, முதல்ல இதே மாதிரி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், அப்ப சந்தோஷமா இருந்தது, இப்ப அதுக்கு என்ன, அதே போல நான் இப்பயும் உங்களுக்கு சேவை பண்ண ரெடியா இருக்கேன், உங்களுக்கு எப்பெல்லாம் என்னோட சேவை தேவைப்படுதோ அப்பெல்லாம் என்ன கூப்பிடுங்க, நான் எப்பவுமே உங்களுக்காக ரெடியாவே இருப்பேன் அப்படின்னு இவன் சொல்ல அதை கேட்ட அவங்களும் அப்படியே டென்ஷன் ஆயிட்டு அங்கதான் அவங்களோட பெட்ரூம்க்கு வந்துடுறாங்க. என்னங்க நீங்க எழுந்துட்டீங்களா? ஆமா, ஒரு முறை எழுந்துட்டேன்னா அதுக்கப்புறம் தூக்கமே வராது அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அப்படியான்னு சொல்லிட்டு இவ பக்கத்துல உட்காரா. உட்காந்த உடனே அவர் என்ன பண்ணாருன்னா, இவரோட கையை ஆசையா பிடிச்சி அப்படியே அவளை கிஸ் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு போலான்னு சொல்லிட்டு அவன் ஸ்டார்ட் பண்ணுவான் பாருங்க. கொஞ்ச நேரத்துல அவனுக்கு நெஞ்சு வந்துருங்க. நெஞ்சு வந்தவன் அந்த இடத்துல இறந்துருவான். அதுக்கு அப்புறம் தாங்க இந்த வெப் சீரிஸை வேற லெவல்ல சூட் பிடிக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் 2 குழந்தைனா இருக்காங்க இல்லையா, சோ அவங்க அண்ணி வேற விதவை இப்ப தனியா வேற இருப்பாங்களே. அதுக்கப்புறம் இப்ப ஸ்டோரி எப்படி போகுது நீங்களே பாருங்க. இப்ப இவங்க அழுதுட்டே இருக்கும் போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி உட்காந்து அழுதுட்டே இருக்கும் போது இப்ப இவனை கேட்பானா, அண்ணி ஏன் அழுவுறீங்க, அண்ணன் செத்து 15 நாள் ஆகுது, இன்னும் நீங்க அந்த துக்கத்தை விட்டு வெளியே வர மாட்டீங்க அப்படி சொல்லும் போது, இங்க பாரு உங்க அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில இருந்த அந்த வானவில் மறைஞ்சு இப்ப ஒரே இருண்ட மாதிரி இருக்கு அப்படி சொல்லும் போது அது கேட்ட அவனும், அட அண்ணி எதுக்காக இப்படி கஷ்டப்படுறீங்க, நான் எதுக்கு இருக்கேன், உங்க வாழ்க்கை கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு நான் மறுபடியும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி சொன்னோடனே இதை கேட்ட அவங்களும் ஷாக் ஆயிடுவாங்களா. பின்னாடி வந்திருந்த அந்த கார்த்தி இருக்கான் இல்லையா, அவனும் இதை கேட்டு ஷாக் ஆயிடுவான். ஷாக் ஆனவன், ஏய் அவங்க கிட்ட நீ என்ன பேசிட்டு இருக்க, இங்க பாரு நான் இருக்கும்போது நீ எப்படி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு இவன் கத்த உடனே இதை கேட்ட ரகுவும் செம்ம டென்ஷன் ஆயிடுவான். இங்க பாரு அவங்க உனக்கு அண்ணி, இப்பயும் அவங்க உனக்கு அண்ணி, ஏன்னா மூத்தவன் நான் இருக்கும் போது நீ எப்படி அவங்களை கல்யாணம் பண்ணலாம் சொல்லிட்டு இவனுக்கு 2 பேர் சேர்ந்து பயங்கரமா சண்டை போடுவானுங்க. உடனே இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தவங்க அண்ணியும் டென்ஷன் ஆயிட்டு, இங்க பாருங்க நான் விதவை தான், உங்களுக்கு என் மேல இருக்கிற அக்கறை எனக்கு புரியுது, நான் ஒன்னு சொல்றேன் நல்லா கேளுங்க, எனக்கு உங்க 2 பேர்த்தையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட கார்த்தி என்ன சொல்லணும், ஆனா எப்படி இருந்தாலும் நீங்க 2 பேர்த்துல யாராச்சும் ஒருத்தவங்களை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படி சொல்லும் போது அது இன்னும் உண்மைதான், ஆனா எனக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுங்க, 3 நாளைக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு நான் சொல்றேன் யாரை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இதை கேட்ட ரகுவும் சரி ஓகே, ஆனா அதுக்கு அப்புறம் எங்க 2 பேர்த்தையும் நீங்க வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும், கொழுந்தனாருன்னு கூப்பிடக்கூடாது அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவ்வளவு சரி ஓகேன்றுவாங்க. இப்ப இவங்க 3 பேரும் ஒரு முடிவு எடுத்துட்டு இங்க இருந்து போகும்போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம அண்ணி அவங்க பெட்ரூம்ல தூங்கிட்டே இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு அந்த சின்னவன் வராங்க. அதாங்க அந்த கார்த்தி வந்தவன் என்ன பண்ணுவானா, அவங்க அண்ணி கிட்ட போகும்போது அவங்க
எழுந்திருப்பாங்களா என்ன அப்படி சொல்லும்போது, அண்ணி உங்களுக்கு இஞ்சி எல்லாம் போட்டு சூப்பரா ஒரு டீ எடுத்து வந்திருக்கேன், குடிச்சு பாருங்க அப்படி சொல்லும்போது, ரொம்ப நன்றி அப்படி சொல்லிட்டு அந்த டீ வாங்கி குடிப்பாங்களா, குடிச்சிட்டு பரவாயில்லையே டீ ரொம்ப அருமையா போட்டிருக்க, நல்லா சூடாவும் இருக்கு அப்படி சொல்லும்போது, அதை கேட்ட ஆகணும் நானும் தான் ரொம்ப சூடா இருக்கேன், நீங்க ஓகே சொன்னீங்கன்னா நான் இப்பவே உங்களுக்கு தேவையானதை கொடுப்பேன் அப்படி சொன்ன உடனே அதை கேட்ட அவங்கள டென்ஷன் ஆயிடுவாங்க. சி எத்தனை முறை சொல்றது, நான் உனக்கு அண்ணி, எதனால உனக்கு என் மேல இவ்வளவு ஆசை அப்படி சொல்லி இவங்க கேட்க, அண்ணி இங்க பாருங்க உங்களை நான் எப்ப நான் முத பார்த்தனோ அன்னில இருந்து உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. எங்க அண்ணன் மோகன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு உங்களை பிடிச்சதால மட்டும்தான் என்னால எதுவுமே பண்ண முடியல, அதனாலதான் அவன் கல்யாணம் பண்ற வரைக்கும் நான் சும்மா இருந்தேன் அப்படி சொன்ன உடனே இதை கேட்டா அவங்களே இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்களா, உண்மையாவே என்ன பிடிக்குமா அப்படின்னு இங்க கேட்க, கண்டிப்பா நீ ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு அழகா இருக்கீங்க, அது மட்டும் இல்லாத உங்களை விட அழகான பொண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுனா அவங்க அண்ணியோட கையை பிடிக்க, இப்ப அவங்கள சும்மா இருக்கிறத பார்த்த உடனே இப்ப அவங்கள கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அவளை சிரிக்கும் போது இப்ப இவன் என்ன சொல்லுவானா, உண்மையாவே இப்ப நான் ரொம்ப சூடா இருக்கேன், நீங்க எனக்கு ஒத்துழைச்சீங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து நல்ல வாழ்க்கை வாழலாம் அப்படி சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சி அடுத்த கட்டத்துக்கு இவங்க மூவ் ஆகும்போது டப்புன்னு அங்க அந்த ரகு வந்துருவாங்க. வந்தவன் உடனே அவன் கத்த ஆரம்பிச்ச உடனே இவங்க 2 பேரும் டப்புன்னு பிரிஞ்சிருவாங்க. உள்ள வந்தவன் கண்ணாபின்னு கத்திக்கிட்டு, இங்க பாரு இன்னும் 3 நாள் இருக்கு, அது வரைக்கும் மூடிட்டு அவங்களை இம்ப்ரெஸ் பண்றேன் அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, நீ என்ன மிருகமா தான் பாப்ப அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவன் அங்கிருந்து போயிடுவானா. உடனே அவங்க அண்ணி கிட்ட, அண்ணி நீங்க 3 நாள் டைம் கொடுத்திருக்கீங்க, ஒழுங்கா இருங்க அப்படி சொல்லிட்டு அவங்களையும் இவன் மிரட்டினோடனே இப்ப அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதியா இருப்பாங்களா. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப பார்த்தனா ரகு சாப்பிட்டுட்டே இருப்பானா. உடனே அங்க வந்த கார்த்தி, அண்ணி உங்களுக்கு நாஸ்தா ரெடி பண்ணிட்டேன் வாங்க அப்படி சொல்லும்போது இதை கேட்ட ரகுவும் டென்ஷன் ஆயிட்டு, இங்க பாரு ஒரு பொண்ணை சாப்பாடு கொடுத்தெல்லாம் கரெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது இப்ப அங்க வந்து அவங்க அண்ணி, இங்க பாரு நீ தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காத, உடனே கார்த்தி கிட்ட வந்துட்டு, இங்க பாரு நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசணும், வேற எங்காச்சும் போய் பேசலாமா அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு இவன் என்ன சொல்லனா, அண்ணி எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டோட இடம் ஒன்று இருக்கு, அங்க வேணா நம்ம போய் பேசலாமா, நீங்க அங்க வருவீங்களா அப்படி சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பா வரேன் இன்னைக்கு ஈவினிங் போய் பேசலாம் அப்படி சொல்லிட்டு இவன் இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் உடனே பக்கத்துல இருந்த அந்த ரகு என்ன பண்ணுவானா, அண்ணி நல்லா புரிஞ்சுங்க, என்னதான் நீங்க அவன்கிட்ட வழிஞ்சு வழிஞ்சு பேசினாலும் இன்னும் 3 நாள் இருக்கு, அதுக்குள்ளேயே நான் உங்களை எப்படியா இருந்தாலும் கரெக்ட் பண்ணுவேன், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா பாத்ரூம் ரொம்ப பெருசா இருக்கு, நீங்க இப்ப ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு குளியல் போட்டு லைட்டா சின்னதா விளையாண்டுட்டு வரலாம் அப்படி சொன்ன உடனே இதை கேட்ட அவங்க அண்ணி அப்படியே சிரிச்சுக்கிட்டு, இன்னும் 3 நாள் கழிச்சு நான் என்னோட முடிவு சொல்லுவோம் இல்லையா, அப்ப பாத்ரூம்ல என்னென்ன நம்ம கிச்சன்லயே விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மார்க்கமா சொல்ல, இதை கேட்ட அவனும் பயங்கர சந்தோஷமாயிடுவாங்க. அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா, நம்ம கார்த்தி சொல்லியிருப்பான் இல்லையா அவன் ஃப்ரெண்டோட இடம், இப்ப அந்த இடத்துல தாங்க காட்டுறாங்க. இப்ப அவன் என்ன கேட்பானா, அண்ணி எதுக்காக என்ன தனியா வர சொல்லிங்க, என்ன மேட்ரு அப்படி சொல்லி கேட்க, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, இங்க பாரு உங்க அண்ணனை பத்தி சில விஷயத்த சொல்லி ஆகணும் அப்படின்னு இவன் சொன்ன உடனே, என்ன விஷயம் என்ன பண்ண அவன் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு கேட்க, ஒரு முறை நான் உங்க அண்ணன் கூட இருந்துட்டு தண்ணி குடிக்கலான்னு கீழே வரும்போது அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட நம்ம கார்த்தியும் டென்ஷன் ஆயிடுவாங்க. என்ன அவன் இப்படி பண்ணானா, அவனை நான் விட மாட்டேன் என்னை விடுங்க அப்படி சொல்லும் போது, நிமிஷம் நான் சொல்றது கேளு, இந்த விஷயம் உன்கிட்ட தெரியப்படுறதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன், இந்த விஷயத்த நீ உன் மனசுல வச்சுக்கோ சரியா, எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும் அப்படி சொன்ன உடனே இதை கேட்ட அவனும் சந்தோஷப்படுவானா. சந்தோஷப்பட்டவன் இப்ப அவளை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணலாம்னு சொல்லி நினைக்கும் போது இப்ப அவனை தடுத்து நிப்பாட்டிட்டு, இங்க பாரு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு, பொறுமையா இரு, அதுக்கப்புறம் நான் உன்னோட ஆயிடுவேன், அதுக்கப்புறம் நீ என்ன நினைக்கிறியோ அதே மாதிரி என்ன பண்ணு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவனும் அதை கேட்டு சந்தோஷப்பட்டுட்டு, சரி ஓகே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் அப்புறமா வரேன் அப்படின்னு அவன் அங்கிருந்து போயிடுவானா. போனதுக்கு அப்புறம் இவ்வளவு ஒரு மாதிரி கிரிமினலா யோசிக்கும் போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம அண்ணி பெட்ல படுத்துட்டே இருக்கும் போது அவங்க மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. இப்ப அந்த இடத்துக்கு அந்த ரகு வராங்க. வந்தவன் என்ன பண்ணுவானா, அண்ணி உங்களை இந்த துணியில பாக்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, முதல்ல இந்த நைட்டி போடுங்க அப்படி சொன்னோன்னே இதை கேட்ட அவங்களும், இங்க பாரு நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது, ஆனா கொஞ்சம் பொறுத்துக்கு ஏன் அப்படி சொல்லும் போது, இல்ல என்னால பொறுக்க முடியாது, தயவு செய்து இது போட்டு எனக்கு காட்டுங்க அப்படி சொல்லும் போது, சரி ஓகே உங்க அண்ணன் கூட என்னை இந்த மாதிரி கோலத்துல பார்த்தது கிடையாது, நான் உனக்காக இதை போட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு இப்ப அவன் கொடுத்த அந்த நைட்டி போட்டு வருவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இவன் உள்ள வரும்போது அந்த கார்த்திக்கு என்னை காப்பாத்து அப்படி சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. இப்ப இவன் என்ன பண்ணுனா, அவங்க அண்ணி அந்த நைட்டியை பார்த்த உடனே அவங்கள கட்டி பிடிச்சி புரட்டி போட்டு வேற லெவல்ல இவன் மூடி ஏத்திட்டு இருப்பாங்க. அவளை பெட்ல தள்ளி விட்டுட்டு இவன் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப அந்த கார்த்திக் அந்த மெசேஜ் போகுமா, அதை படிச்சவன் வேக வேகமா ஓடி வந்து உனக்கு கதவு ஓப்பன் பண்ணிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிப்பாங்க. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ இதே மாதிரி வேலை பார்ப்ப, இன்னும் ஒரு நாள் இருக்கும் போது நீ இவங்கள்ட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணுவ அப்படி சொல்லிட்டு சண்டை போடும் போது உடனே இப்ப அவனும் இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், ஒழுங்கா வெளியே போ அப்படின்னு அவன் கத்த, உடனே இப்ப அவங்க அண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாரு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படி சொல்லும் போது, சரி ஓகே எங்களுக்கு முடிவு தெரிஞ்சாகணும், உண்மையை சொல்லுங்க எங்க 2 பேத்துல உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படி சொல்லும் போது இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கார்த்தியை கை காட்டுற மாதிரி அப்படியே ரகுவை கை காட்டி விட்டுருவாங்க. உடனே ரகுக்கு இதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிடும். அவங்க தான் சொல்லிட்டாங்க இல்லையா, போயிட்டு எனக்கு முதல் இரவுக்கு ரெடி பண்ணு வெளியே போ அப்படி சொல்லிட்டு இப்போ வந்தவனை துரத்தி விட்டதுக்கு அப்புறம் இவனும் இப்படியே சந்தோஷமா இருப்பானா. இப்ப அடுத்த சீன் பார்த்தோன்னா நம்ம கார்த்தி என்ன பண்ணுவோம்னா, அவங்க அண்ணி பேசுனதை நினைச்சிட்டு அப்படியே வெளியில உட்காந்துட்டு இருக்கும்போது இப்ப அவங்க கால் கடியில ஒரு பேப்பர் வந்து விழுங்க.
அதை படிச்சு பார்த்தவனுக்கு என்ன போட்டிருக்குன்னா ஈவினிங் ஸ்டோர் ரூம்ல வந்து வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி போட்டிருக்குமா. இப்ப இவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அங்க ஸ்டோர் ரூமுக்கு போறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அண்ணி அங்க வருவாங்களா. இப்ப அவங்கள பார்த்த உடனே எதுக்காக அவனை பிடிக்கும் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும் போது எல்லாம் உனக்காக தான், உன் உயிரை காப்பாத்துறதுக்காக தான் அப்படி சொன்னேன் அப்படி சொன்ன உடனே இதை கேட்டா அவனும் ஷாக் ஆயிட்டு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் போது இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இங்க பாரு உங்க அண்ணன் ஒண்ணு ஹார்ட் அட்டாக்ல சாவல, அவரை யாரோ விஷம் வச்சு கொண்டு இருக்காங்க, நம்ம கிச்சன்ல இருக்கிற குப்பை தொட்டில அந்த விஷ பாட்டில பார்த்தேன் அப்படி சொல்லும்போது அப்ப கண்டிப்பா அவன் தான் பண்ணிருப்பான், என்னை விடு அவனை நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமா கத்தும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா பாரு அவன் ரொம்ப முரடனா இருக்கான், அவனை நம்ம பிளான் பண்ணி தான் கொண்டு ஆகணும், நீ கொஞ்சம் அவசரப்படாத, இன்னைக்கு நைட் நீ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ற இல்லையா அப்ப அவனை பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவனை அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் ஃபர்ஸ்ட் நைட்ல தாங்க கட்டுறாங்க. நம்ம ஹீரோனி பெட்ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அங்க வந்த ரகு என்ன பண்ணுவானா அவங்கள பார்த்துட்டு இவன் என்ன சொல்லணும்னா இன்னைக்கு நீங்க இந்த வெள்ளை சாரியில இருக்கீங்க, இன்னைக்கு நம்மளோட முதல் இரவும் தெரியாத அவனுக்கு அப்படி சொல்லி கேட்கும் போது அதை கேட்டா அவங்களும் டென்ஷன் ஆயிடுவாங்க. சும்மா நடிக்காத, நீ எனக்காக என் வீட்டுக்காரனை கொண்டு வந்தானே அப்படி சொல்லும்போது என்னது நான் கொண்டனா, உனக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா அப்படி சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிப்பான் பாருங்க. டப்புன்னு பார்த்தனா கதவு திறந்துட்டு அந்த கார்த்தி உள்ள வந்துருவாங்க. உள்ள வந்தவன் என்ன பண்ணுவானா அவனுடைய கழுத்தை பிடிச்சி இருக்க ஆரம்பிப்பாங்க. உடனே இவன் என்ன சொல்லுவானா அவனை கொன்னுடு, அவனை விடாத, அவன் தான் என் வீட்டுக்காரன் கொன்னான் அப்படி சொல்லிட்டு பயங்கரமா அவனோட கழுத்தை நெரிச்சு அதே இடத்துல அந்த ரகுவை கொன்னுடுவாங்க. கொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவ சந்தோஷப்படும் போது இப்ப இந்த கார்த்தி என்ன பண்ணுனா அவனுடைய உண்மையான சுயரூபத்தை காட்டுவாங்க. இங்க பாரு இதுக்கப்புறம் நீ கவலைப்படாத, உன்னை நான் சந்தோஷமா பாத்துக்கிறேன் அப்படி சொல்லும்போது நீ என்னை விட்டு போக மாட்ட இல்லையா அப்படி சொல்லி இவன் கேட்பாளா. அதுக்கு அவன் என்ன சொல்லனா கண்டிப்பா அவனை விட்டு போக மாட்டேன், உனக்காகவே என் அண்ணனை விஷம் வச்சு நான் கொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே இது கேட்டா அவளும் ஷாக் ஆயிடுவாங்க. இப்ப பிளாஷ்பேக்ல தாங்க காட்டுறாங்க. இவன் என்ன பண்ணுனா ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு பாலை கொண்டு போய் வைப்பானா, அப்படி வைக்கும் போது அதுல விஷமும் இவன் தாங்க கலந்துருப்பான். இப்ப பிரசன்ட்ல பார்த்தனா ஏன் இப்படி பண்ண அப்படி சொல்லி கேட்கும் போது எல்லாம் உனக்காக தான், சரி இப்ப இந்த பாடி என்ன பண்ண போற அப்படின்னு இவ கேட்பாளா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், ஆனா இப்ப நைட்டு என்ன நீ சந்தோஷப்படுத்து அப்படி சொல்லிட்டு இப்ப அவங்க அண்ணி கூட படுத்துட்டு இவன் முதல் இரவு கொண்டாட ஆரம்பிப்பாங்க. இதனுடைய கம்ப்ளீட் வெப் சீரிஸ் முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல வேற ஒரு நல்ல வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். எத்தனோட நான் உங்கள் மிஸ்டர் விஜய். தேங்க்யூ கைஸ்.